ஒரு நோயாளி ஒரு மருத்துவர்கிட்ட போகிறாரு நெஞ்சு வலின்னு. அப்போ இசிஜி எடுக்கிறாங்க. இசிஜி நார்மலாக இருக்குது. அப்போ அந்த மருத்துவர் அந்த நோயாளிகிட்ட இல்லைங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஆமாங்க, அது ஹார்ட் அட்டாக்கும் இருக்கலாம். நான் உங்கள் இதய நோய் நிபுணர் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி SRMC, கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் அட் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம், சென்னை. இசிஜி அப்படின்னா என்ன அப்படின்னா 1905 இருந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 செஞ்சுரியாக ஒரு எக்யூப்மெண்ட், அந்த மொடாலிட்டி மூலமாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா வரலையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை நாங்கள் செஸ்ட் லீட்ஸ், லிம் லீட்ஸ்னு பிரிக்கிறோம். ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா மூலமாக ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ் இசிஜியில் நடக்கிறப்ப நாங்கள் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குதா, அது மேஜர் ஹார்ட் அட்டாக் அதாவது ST எலிவேஷன் MIயா இல்லை நான் மேஜர் ஹார்ட் அட்டாக் நான் ST எலிவேஷன் MIயான்னு பிரிப்போம். 90% பார்த்தீங்கன்னா சம் இசிஜி சேஞ்சஸ் இருக்கும் இசிஜியில், ஃபஸ்ட் இசிஜிலே இருக்கலாம். பட் 10 to 15% பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இசிஜியில் மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது, அப்சல்யூட்லி நார்மலாக இருக்கும். அதே சார் ஹார்ட் அட்டாக் சொல்கிறீங்க, அப்சல்யூட்லி நார்மலாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. எப்போ அந்த மாதிரி வரலாம் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ஒன் சைட் ப்ராசஸ் இல்லை. ரத்த குழாயில் ரத்தம் போயிட்டே இருக்குது, அடைக்குது, வலி வருது. பை த டைம் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்ப அந்த ரத்த குழாய் அடுப்பு தானாகவே ஓப்பன் ஆகிடலாம். நம்பர் 1 அந்த மாதிரி இருக்கலாம். நம்பர் 2 இசிஜியில் பார்த்தீங்கன்னா செஸ்ட் லீட்ஸ் நாங்கள் ஃப்ரண்ட்டில் வைப்போம். பட் ஹார்ட்டில் சில பகுதி பின்னாடி இருக்குது, பேக் சைடில் இருக்குது. நார்மலாக அதை எடுக்க மாட்டோம். பட் அது போஸ்டீரியர் இசிஜி லீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த போஸ்டீரியர் சைடில் இருக்க ஹார்ட்டில் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க சேஞ்சஸில் இசிஜியில் அவ்வளோ சேஞ்சஸ் வராது, மிஸ் ஆகிட வாய்ப்பு இருக்குது. நம்பர் 3 ஹார்ட் அட்டாக் வந்திருக்க இடம் ரொம்ப சின்ன மசிலில் ரொம்ப சின்ன இடத்துல வந்துருக்குது அப்படின்னாலும் மிஸ் ஆகிடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இசிஜியை மட்டும் வச்சு ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஹேவிங் ஒன் நார்மல் இசிஜி இஸ் வெரி ரீஅஷ்யூரிங், வெரி கம்ஃபர்டிங். ஹவவர் இட் கேனாட் ரூல் அவுட் அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் அல்லது ஹார்ட் அட்டாக். அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தோணலாம். உங்கள் டாக்டர், எமர்ஜென்சி டாக்டர்ஸ் இல்லை உங்கள் கார்டியாலஜிஸ்ட், உங்கள் ஃபிசிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீரீஸ் ஆஃப் இசிஜிஸ். ஒரு பேஷண்ட் செஸ்ட் பெயின் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் இசிஜி எடுத்ததுக்கப்புறம் 5 to 10 மினிட்ஸ் இன்னொரு இசிஜி, அடுத்த 5 to 10 மினிட்ஸ் இன்னொரு இசிஜி. இது வந்து எவல்யூஷன் ஆஃப் இசிஜிஸ் சேஞ்சஸ் தெரிய வரும் எங்களுக்கு. ஃபஸ்ட் இசிஜி செகண்ட் இசிஜி கம்பேர் பண்ணுவோம், செகண்ட் இசிஜி தேர்ட் இசிஜி கம்பேர் பண்ணுவோம், எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த 3 இசிஜியுமே நார்மலாக இருக்குன்னா மோஸ்ட் லைக்லி ஹார்ட் அட்டாக் இருக்கிற வாய்ப்புகள் கம்மி. ஹவவர் ரொம்ப சின்ன ஹார்ட் அட்டாக் இருக்குது அப்படின்னா அப்போது மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கார்டியாக் ட்ரோபோனின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்டியாக் ட்ரோபோனின்ஸில் இப்போ அட்வான்ஸ் வெர்ஷன் ஹைலி சென்சிட்டிவ் ட்ரோபோனின்ஸ் வந்துருச்சு. அதாவது மினிஸ்கியூல்ஸ் ஆஃப் அந்த ட்ரோபோனின், அதாவது ட்ரோபோனின்ங்கிறது ஹார்ட் மசிலில் இருக்க ஒரு ப்ரோட்டீன். எப்போ ஹார்ட் மசில் இறந்து போதோ அந்த மசில் அதிலிருந்து அந்த ப்ரோட்டீன் பிளட்டுக்குள்ளே வெளியில் வந்துடுது. அதை நம்ம மெஷர் பண்ணுறோம். அது ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம டெஸ்ட்டில் தெரிய வந்துடும். சர்டன் லெவலுக்கு மேலே போய் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக வந்திருக்குன்னா எஸ் இட் இஸ் ஹார்ட் அட்டாக். யூனிவர்சல் டெஃபினேஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ல இப்போ இசிஜியை முன்மொழிகிறது இல்லை, ட்ரோபோனினை தான் முன்மொழிகிறாங்க. ஸோ டு கன்க்ளூட், ஹார்ட் அட்டாக் நார்மல் இசிஜி இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இசிஜியில் 10 to 15% பேருக்கு இசிஜி நார்மலாக தான் இருக்கும். ஸோ சீரீஸாக இசிஜிஸ் நம்ம எடுக்கணும். HS troponin I அல்ல HS troponin Tங்கிற டெஸ்ட் நம்ம பண்ணணும். இது எல்லாத்தையும் அந்த பேஷண்ட்டோட சிம்டம்ஸோட நம்ம கோரிலேட் பண்ணிக்கணும். வி ஷுட் ட்ரீட் த பேஷண்ட், நாட் தி ECG ஆர் த பிளட் டெஸ்ட். பேஷண்ட்டோட சிம்டம்ஸோட கோரிலேட் பண்ணணும். நம்ம எந்த மாதிரி வலி வந்திருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செஸ்ட் பெயின் வந்து தாடையிலிருந்து தொப்புள் குடி வரைக்கும் எங்கே வேணாலும் வலி வரலாம். கையில் வரலாம், பின்னாடி வரலாம், கழுத்தில் வரலாம், எங்கே வேணாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் வந்திருக்கான்னு நம்ம கோரிலேட் பண்ணிவிட்டு அது கூட அந்த ECG நம்ம எடுத்துகிட்டு அதை ரெண்டையும் இன்டர்பிரட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ்வலாக ட்ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி வழியை வந்து டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டு சீரியஸாக ECG எடுத்துங்க. அதுக்கப்புறம் HS troponin டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.